வணக்கம். நான் உமாசங்கர். மனைவி பிரியங்காவோட இணைஞ்சு நம்ம பாரம்பரிய உணவான கருப்பட்டியை மதிப்பு கூட்டல் பண்ணி நம்ம சந்தைப்படுத்திட்டு வரோம். நம்ம பாரம்பரிய கருப்பட்டி வந்துட்டு அச்சில் வாக்கப்பட்டு உருண்டையாக சதுரமாக கட்டியாக இருக்கும். இந்த கருப்பட்டியில் 20% ஈரப்பதம் இருக்கிறதுனால 3-4 மாதத்தில் அது பாகுபட ஆரம்பிச்சிடும், இல்லாட்டினா புளிப்பு சுவை வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இது கட்டியாக இருக்கிறதுனால நம்ம டீ காஃபி பாலில் கரையாது. ஸோ அதை உபயோகப்படுத்துறதுக்கு சிரமமாக இருக்கும். இதை எளிமைப்படுத்துறதுக்காக அதில் இருக்கிற அந்த 20% ஈரப்பதத்தை நம்ம 2% ஈரப்பதமாக நம்ம குறைச்சிடுறோம். அப்படி எடுக்கிறதுனால இந்த கருப்பட்டி பவுடர் ஃபார்முக்கு வந்துடு. இந்த கருப்பட்டியை சர்க்கரைக்கு மாற்றாக பார்க்க வேண்டாம். கருப்பட்டியில் இயற்கையாகவே அதிகப்படியான மினரல்ஸு, விட்டமின்ஸு, புரதச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இது நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பட்டியோட ஜிஐ ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இது நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவை உடனடியாக ஏற்றாது. அதனால் இதை நம்ம டயாபெட்டிக் ஃப்ரெண்ட்லியாகவும் உபயோகப்படுத்தலாம். இந்த கருப்பட்டியை அடிசல்ங்கிற பெயரில் நம்ம சந்தைப்படுத்துகிறோம். இதுக்கு அக்ரோவி நம்மளுக்கு துணையாக இருக்காங்க. இன்ஸ்டன்ட் கருப்பட்டியை பனைமரத்திலிருந்து கிடைக்கிற பனந்தெலுவை வச்சு இது பனை கருப்பட்டியும், தென்னை மரத்திலிருந்து கிடைக்கிற தென்னந்தெலுவை வச்சு இந்த தென்னை கருப்பட்டி பண்ணுறோம். இதில் கருப்பட்டியில் இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்துட்டாவே பாருங்கள், இது இப்படி மணலாக கிறிஸ்பியாக மாறிடுது. இதுலேயே நம்ம காம்பினேஷன்ஸ் நம்ம பல விதமான காம்பினேஷன்ஸ் பண்ணுறோம். இது சுக்குமல்லி கருப்பட்டி, திரிகடுகம் கருப்பட்டி, ஸோ துளசி கருப்பட்டி டீ அப்படின்னு பண்ணுறோம். குழந்தைகளுக்கு நேச்சுரல் கோகோ ஆட் பண்ணி சாக்லேட் கருப்பட்டி பூஸ்ட் அப்படின்ட்டு குழந்தைகளுக்கும் இது மாதிரி பண்ணுறோம். இந்த பாரம்பரியமான கருப்பட்டியை நம்ம தமிழர்கள் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்கும் இருக்கும் தமிழர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்ம தொடர் முயற்சி எடுத்துகிட்டு இருந்தோம். இதில் ஒரு நல்வாய்ப்பாக நம்மளுக்கு இந்த சர்வதேச தமிழர்கள் வர்த்தக மாநாடு அமைஞ்சிருக்கு. இதில் நம்மளுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த திரு சுந்தர் சார் அவர்களுக்கும் பாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் அவர்களோட இணைந்து செயல்படுற அனைவருக்கும் நம்ம பனை விவசாயிகளின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.